அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான அடுத்த தலைமுறையை பற்றி அக்கறையோடு சிந்திக்கக்கூடிய அளவில் ஒரு பட்டிமன்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு பெற்றோருக்கா இல்லை ஆசிரியருக்கா? தந்தையை பற்றி கூறுவதற்கு எதுவும் இல்லை. அவன் கைநாட்டாக இருப்பான், ஆனால் தன் பிள்ளையை கலெக்டராக நினைப்பான். எங்கள் தெருவில் 8ஆம் வகுப்பு படிக்கிறவன் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக் படிக்கிறான். ஏன்டான்னு கேட்டால் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்க்குறாருன்னு செக் பண்ணுறேன்னு சொன்னான். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை உருவாக்குவான், ஒரு கலெக்டர் இன்னொரு கலெக்டரை உருவாக்குவான், ஒரு இன்ஜினியர் இன்னொரு இன்ஜினியர் உருவாக்குவான். ஆனால் ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு பிள்ளையை கலெக்டர் ஆக்க முடியும், டாக்டர் ஆக்க முடியும், இன்ஜினியர் ஆக்க முடியும். மொத்தத்தில் மனுஷனாக்கக்கூடிய தகுதி ஆசிரியர்களுக்கு மட்டும் உண்டு நண்பர்களே. பிறப்புக்கு காரணமாக பெற்றோர்களை நினைப்பதா அல்ல வளர்ப்புக்கு காரணமாக ஆசிரியர்களை நினைப்பதா? இன்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி என்பது போல இந்த 6 பேருக்கும் மத்தியில் நான் இன்றைக்கு இடிபடுவதற்காக நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன். பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு பெற்றோர்களுக்கே என பேச வருகிறார் லோகிதா. அனைவருக்கும் வணக்கம். ஆன்றோர்களே சான்றோர்களே, உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளாமல் உங்கள் பிள்ளை பேச வந்துள்ளேன். உங்களுக்காக சற்று கவனிங்கள். ஒரு அற்புதமான தலைப்போடு இந்த பட்டிமன்றம் தொடங்கியிருக்கிறது. பிள்ளைகளை வளர்ப்பது யார்? இதுதான் கேள்வி. ஒரு பக்கம் படிப்பை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்களா, இன்னொரு பக்கம் பண்பாட்டை சொல்லித் தருகின்ற பெற்றோர்களா? ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளை ஸ்கூலில் கூட்டிமை சேர்த்துட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் அவன் கண்ணை விட்டுருங்க, தோலை ஒரு சின்ன வேணா பண்ணுங்க சார், அவன் நல்ல வழிக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம டீச்சர் வேலைக்கு போனால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, டேய் உசுருக்கு உத்தரவாதம் இல்லைடா, யாரையும் பகைச்சிக்காத எகுத்துக்காத, அவன் படித்தா படிக்கட்டும் இல்லைன்னா விட்டுரு. டீச்சரை கண்டிக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு நம்மளுடைய கல்வி இருக்குது என்பதை நம்மளுடைய ஆசிரியர்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுனா நல்லது. என்ன சார் ஆசிரியர்களால் பண்ண முடியும் நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு பீரியடுக்கு மேக்ஸ் சார் வராரு, பீரியட் முடிஞ்சோடனே என்னோடய பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னு போயிடுறாரு. செகண்ட் பீரியடுக்கு சயின்ஸ் மேம் வராங்க, பீரியட் முடிஞ்சோடனே என்னோடய பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னு அந்த அம்மாவும் போயிடுறாங்க. சார் பீரியடுக்கு பீரியட் மாறுறாங்க. ஒரு டீச்சர் வரலன்னா இன்னொரு டீச்சர் சப்ஸ்டியூஷனாக வராங்க. ஆனால் இந்த பிறவிக்கு நான் சாகிற வரைக்கும் பீரியடும் இல்லை, சப்ஸ்டியூஷன் இல்லை, ஒரே அம்மா தான், ஒரே அப்பா தான். அதனால தான் சார் எங்கள் தமிழ் சொல்லி கொடுத்தது, ஈன்று புறதுதல் தாய்க்கு கடன் சான்றனாக்குதல் தந்தைக்கு கடன் என்று தமிழ் சொல்லுச்சுன்னா அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதுனால தான் சார் தமிழ் சொல்லுச்சு. ஒரு குழந்தை வளர்கின்ற வளர்ச்சியில் அவன் குணம் கூட பெற்றோர்களிடமிருந்து தான் வருகிறது என்பதை நாம் உளவெல்லாக பார்த்தால் அவர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஏன் சார் நம்ம காந்தி சின்ன வயசில் ஸ்லேட் வச்சு எழுதிருந்தப்ப கெட்டிலுக்கு ஸ்பெல்லிங் தெரியல. ஒரு ஆசிரியர் காந்தியை பார்த்து சொன்னார், முன்னாடி இருக்கணும் பார்த்து அந்த கெட்டில் ஸ்பெல்லிங்கை சரியாக எழுதுறான்னு. அதுக்கு காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? என் தாய் சொல்லியிருக்கிறாள், ஒருபோதும் தவறான செயலை எப்போதும் எந்தவித சூழ்நிலையும் செய்யக்கூடாது என்று, அதனால் நான் இதை செய்ய மாட்டேன் என்று காந்தி நின்னாரு பாருங்க. மோகன்தாஸ் கரம்சந்தை காந்தியாக உயர்த்தது அவருடைய ஆசிரியர் அல்ல, அவருடைய தாய் என்பதை அவருடைய வரலாற்றை பார்க்கும்போதே தெரிகிறது. இதை விட என்ன சார் உங்களுக்கு வேணும்? சார் டீச்சர்களை பொறுத்த வரைக்கும் பசங்க ஒரு பெயர் தான், ஆனால் ஒரு கிளாஸில் சி திவ்யா இருக்கும், டி திவ்யா இருக்கும், இ திவ்யா இருக்கும். டீச்சர்களுக்கு திவ்யாவுக்கு என்ன இனிஷியல் என்பதே தெரிஞ்சுக்க பாடாக இருக்கும். ஆனால் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒத்த பிள்ளாதான் சார். ஒரு அழகான கவிதை, அம்மா என் அப்பா நான் இன்ச்சு இன்ச்சாக வளர்வதற்கு நீங்கள் முழமுழமாக கரைந்தீர்களா? அம்மா உன் முகத்திற்கு இடுப்பாய் இருந்த மூக்குத்தியை விட்டு தானே எனது முதல் வகுப்பை வாங்கி கொடுத்தாய். அப்பா நீங்கள் ஆசையாக ஓட்டிய டிவிஎஸ் தானே இப்போது வாசலில் ராயல் என்ஃபீல்டாக உருமாறி நிற்கிறது. பெரிய வசனங்கள் வேண்டாம், ஒரு பாடல் வரி போதும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. நன்றி, வணக்கம். பிள்ளைகளை பொறுத்தவரையும் பிள்ளைகளை வளர்க்கறது ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் வேலை, ஆனால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் கடமை. நல்லா சூப்பராக பேசினாங்க. ஒரு அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு ஆசிரியர்களுக்கே என பேச வருகிறார் மோனிஷா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேச்சு என்றாலே தயக்கம், தமிழ் மீது எனக்கு மயக்கம், இதுவே என் பேச்சுக்கான துவக்கம். பிள்ளை வளர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்தது யாருடைய பணி தெரியுமா? அது ஆசிரியர்களுடைய பணிதான்.
ஒரு தாய் தன்னுடைய கருவை தான் தன்னுடைய வயிற்றில் 5 மாதம் சுமக்கின்றாள். ஒரு தந்தை தன்னுடைய வாரிசை மட்டும்தான் தன்னுடைய தோளில் ஏற்றி சுமக்கின்றார். ஆனால் ஒரு ஆசிரியர் அப்படி அல்ல. ஆதி அந்தம் பாராமல், ஜாதி மதம் கேளாமல், குலம் கோத்திரம் காணாமல் தன்னிடம் வந்த எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளை போல கருதி காலம் கடந்தும் ஞானம் போற்றும் அறிஞர்களாக மாற்றுகின்றார்கள்னா பிள்ளை வளர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆசிரியர்களுடைய பணிதான். அதனால்தான் ஒரு நாள் மாமன்னன் பிலிப்ஸ் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறான். அவனுடைய அரண்மனைக்கு முன்னாடி மிக பெரிய கூட்டம், மிக நீண்ட கூட்டம். அந்த கூட்டத்திற்கு முன்னாடி வந்த பிலிப்ஸ் என்ன பண்றான்? தன்னிடம் இருந்த தங்க காசுகளை எல்லாம் அள்ளி அள்ளி இறைக்கின்றான். உடனே ஏன் பிலிப்ஸ் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காருன்னு கேட்குறாங்க. அதுக்கு மந்திரி சொல்றாரு, அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாசிடோனியா தேசத்திற்கு ஒரு வாரிசு கிடைத்திருக்கிறது என்பதற்காக அவர் மகிழ்ச்சியாக இருக்காருன்னு சொல்றாங்க. அது பிலிப்ஸுடைய காதுல விழுந்துருது. உடனே பிலிப்ஸ் சொன்னானா, முட்டாள் மந்திரியே, இந்த தேசத்திற்கு வாரிசு கிடைத்திருக்கிறது என்பதற்காக நான் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஆசிரியரான அரிஸ்டாட்டில் என்கிற ஆசிரியர், அவரிடம் படிப்பதற்காக ஒரு மாணவன் பிறந்திருக்கான் என்பதற்காக தான் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்கிறார். ஒரு குழந்தை இந்த மண்ணுக்கு வருவதற்கு வேண்டுமானால் பெற்றோர்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளையை வளர்த்து ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக்கி அவர்களின் கைகளில் இந்த உலகம் சுழல வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஆகச்சிறந்த ஆசிரியர் மட்டுமே காரணமாக இருக்க முடியும். அப்பா ஒரு குழந்தைக்கு கதை சொல்றாரு. இங்க பாருப்பா, அரபிக்கடல் ரொம்ப பெரிய கடல், அதை யாராலும் தாண்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை கேட்டுதான், ஏன்பா என் ஆசிரியரால் கூட தாண்ட முடியாதா அப்படின்னு. அப்ப குழந்தைகளுடைய அதிகப்பட்ட நம்பிக்கை ஆசிரியர்கள். அதனால்தான் உலகத்தின் ஆகச்சிறந்த சாதனையாளர்கள்னு 10 பேரோட பட்டியல் எடுக்கிறாங்க. எடுத்தவங்க கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய ரோல் மாடல் யாரு அப்படின்னு. அந்த 10ல் 8 பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் அன்பு உறவுகளே, அந்த 10ல் 8 பேர் சொன்னார்களாம், எங்களுடைய ஆசிரியர்கள் தான் எங்களுடைய ரோல் மாடல் என்று. அப்ப பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிப்பது ஆசிரியர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. காத்தவராயன் என்கிற மாணவன் அயோத்திதாச பண்டிதரானதும், ராவ்ராம்ஜி என்கிற மாணவன் அகிலம் போற்றும் அம்பேத்கர் ஆனதும் யாரால்? அயோத்திதாசர், அம்பேத்கர் 2 ஆசிரியர்களும் சொன்னா மறுக்க முடியுமா? ஒரு குழந்தை தன் பெற்றோர்களின் பெயரை தன் பெயருக்கு பின்னாடி சேர்க்கிறதோ அல்லது தன் பெற்றோர்களின் பெயரை தன் பெயராக வச்சிக்கொள்வதோ இயல்பு. ஆனால் அதை கடந்து ஒரு ஆசிரியரின் பெயரை தன் பெயராக வச்சு கொள்கிறார்கள் என்றால் அந்த ஆசிரியர் அந்த பிள்ளையை எப்படி செதுக்கியிருக்காங்க என்பதை நம்மால் உணர முடிகிறது. என் அன்பு உறவுகளே, பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிப்பது ஆசிரியர்களாக மட்டுமே இருக்க முடியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமீபகால பட்டிமன்ற மேடையில் ஒரு அயோத்திதாச பண்டிதரும் ஒரு பிலிப்ஸும் யாருடைய நாவிலும் வந்ததாக தெரியவில்லை. நல்லா பேசினாங்க, ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு பெற்றோர்களுக்கே என பேச வருகிறார் கவின். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? சம்பளம் வாங்கிட்டு பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் ஆசிரியர். தான் சம்பாதிக்கிறத தான் பிள்ளைகளுக்காகன்னு வளர்க்குறாங்க பாருங்கள், அவர்கள் தான் பெற்றோர். பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர், ஆசிரியர்கள் தான் 2ஆம் பெற்றோர். ஏன்னா ஆசிரியர்கள் வெறும் புத்தக அறிவை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் பெற்றோர் என்பவர்கள் பிள்ளை பிறந்த உடனே வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான அன்பு, பண்பு, பாசம், ஒழுக்கம், ஏன் இன்னும் எல்கேஜிக்கு அட்மிஷன் சேர்க்கணுமா கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கே வைக்கிறீங்க? ஆசிரியர் செய்யக்கூடிய கடமையை முதல்லையே அம்மாவே ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துடணும். ஐயா, மாணவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். நான் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேங்க, டேய் உனக்கு பிடிச்ச பண்டிகை எதிரான்னு கேட்டால் பொங்கல்ன்றாங்க. நடுவர் அவர்களே, இதற்கு காரணம் பண்பாடா கலாச்சாரம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பண்டிகைக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக 4 நாள் லீவு கொடுக்குறாங்க. அதனால் அந்த பண்டிகை தான் எனக்கு பிடிக்குன்றான். ஸ்கூலுக்கு போகிறத டார்ச்சராக நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா? ஒரே ஒரு பீரியட் எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்லி பாருங்கள். ஐயோ, இன்றைக்கி எனக்கு ஏற்கனவே 4 பீரியட் இருக்குது, இல்லை இன்னும் ஒரு பீரியட் எக்ஸ்ட்ரா எடுக்கணுமான்னு
பிள்ளைகளிடத்தில் நேரத்தை செலவழிப்பதை கஷ்டமாக நினைப்பவர்கள் ஆசிரியர்கள், ஆனால் இஷ்டமாக நினைப்பவர்கள் பெற்றோர்கள். இன்றைக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த செஸ் சாம்பியன் பிரக்னானந்தா பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இளம் வயதில் உங்களால் எப்படிங்க இத்தனை சாதனை பண்ண முடியும்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் எங்கே விளையாட போனாலும் எங்கள் அம்மா என் கூட வருவாங்க, நான் செஸ் விளையாடினா மட்டும் போதும், மற்றதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்கனாரு. ஐயா, இதுதான் வீட்டில் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. பள்ளிக்கூடத்தில் போய் 6 மணி நேரம் படித்தா மட்டும் போதும், காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வர அம்மா பெற்றோரை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதுலேருந்தே தெரியலையா? எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையனுக்கு எதுக்குங்க ப்ராஜெக்ட்டு? அதுவும் அவனை தாஜ்மஹால் வேறு கட்ட சொல்கிறாங்க. அவனுக்கு கரெக்டாக ஷூலேஸே கட்ட தெரியாது. இதில் எப்படி ஏன் அவன் தாஜ்மஹால் கட்டுவான்? யோசித்து பேசணுமா இல்லை நடுவர் அவர்களே? பிள்ளைகள் பாட புத்தகத்தை மட்டும் சுமப்பது கிடையாது, பெற்றோர்களுடைய கனவும் தான் சேர்த்து சுமக்கிறார்கள். நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்க வேண்டும், என்னுடைய கனவை எல்லாம் நீ போக்க வேண்டும். உங்களை பெற்றதே சந்தோஷம், உங்களை பெற்றதே சந்தோஷம்னு ஒரு பாடல் வரி வரும். காரணம், என்னால் தான் படிக்க முடியல, நீயாவது படித்து பிற நிலைமைக்கு வர காட்டையும் மேட்டையும் விற்று பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே பெற்றோர்கள் தான் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு வழிவகுப்பது பெற்றோர்கள் தான். நடுவர் அவர்களே, இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். பிள்ளையை வளர்ப்பது ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை, அதுவே பெற்றோர்களுக்கு வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷூலெஸ் கட்ட தெரியாதவனுக்கு தாஜ்மஹால் கட்ட சொன்னால் எப்படிங்க தெரியும்? நல்லா சூப்பராக பேசினார், ஒரு கைத்தடலை கொடுக்கலாம். பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு ஆசிரியர்களுக்கே என பேச வருகிறார் ஹரி. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, ஒத்தை பிள்ளை தூங்க வைக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கெத்து இருந்தா மொத்த பிள்ளையும் தூங்க வைக்கிற எங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்கும்? நீங்கள் பாட்டுன்னு கொண்டு வந்த கை சப்பும் குழந்தையை கூட கொண்டு வந்து ப்ரீகேஜி சேர்த்து விட்டு எப்படியோ தள்ளிவிட்டா போதுன்னு தள்ளிவிட்டீங்க. ஆனால் நாங்கள் காலையில் 10 மணி வரைக்கும் அவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஸ்நாக்ஸையும் கொடுத்து அவர்களை தூங்க வைக்கிற பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நடுவர் அவர்களே, 7 அதிசயம் கேள்விப்படுகிறோம், 8வது அதிசயம் யாரென்று தெரியுமா? இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும்தான். நடுவர் அவர்களே, அவர்களுக்கு தான் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் வைக்கவும், பெற்றுக் கொடுப்பது தான் உங்கள் வேலை, ஆனால் கற்றுக் கொடுப்பது எங்கள் ஆசிரியர்கள் வேலை. இவங்க சொன்னாங்க இல்லையா, இனிஷியல் பயாலஜிக்கல் இனிஷியல் பெற்றோர், ஆனால் வாழ்வில் ஹிஸ்டாரிக்கல் இனிஷியல் அது ஆசிரியர்கள் மட்டும்தான். எக்ஸாம் பயத்துக்கு கூட வருஷம் ஒரு முறை தான் பயப்படுவோம், ஆனால் எக்ஸாம் பயத்துக்காகவே ஆசிரியர்கள் நாங்கள் வருஷந்தோறும் பயந்து கொண்டே தான் இருப்போம். சில வீட்டில் கணவனுக்கு முன்னாடி மனைவி கங்காவாக இருக்கக்கூடிய மனைவி சந்திரமுகியாக மாறுவதை நாம் காணலாம். ஆனால் டீச்சர்ஸ் அப்படி கிடையாதுங்க. அந்த குழந்தைகளுக்காக அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கணும், அம்மாவாக இருக்கணும், அப்பாவாக இருக்கணும், தோழனாக இருக்கணும், நண்பனாக இருக்கணும், ஏன் கடைசி ஆயாமா வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். ஏன் பல அவதாரம் எடுக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கும் நாங்கள் வீட்டில் அதை தான் செய்கிறோன்னு. நாங்கள் குழந்தைகளுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கிறோம், நாங்கள் குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கிறோம். ஆனால் இந்த பெற்றவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நீ பேசாமல் இரு, என் குழந்தைக்கு கை வலிக்கும் என்று அவங்களே எழுதி கொடுக்குறாங்க. அவன் பார்த்து வளைகிறான், அப்புறம் ரேங்க் கார்டே போய் காமிச்சு அம்மா கையெழுத்து போட்டால் அம்மாவுக்கு கை வலிக்கும்னு அவனே போட்டுக்கொண்டு எங்ககிட்ட வந்து கொடுக்குறான். நடுவர் அவர்களே, இவங்க சொன்னாங்க இல்லையா எல்லா நல்ல பழக்கங்களையும் நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறோம். 30 ஆண்டுகளாக பணிபுரிய பெண் ஆசிரியரின் குரல் ஆண் குரலாக மாறியது. இப்போ சொல்ல முடியுமா எங்கள் தியாகத்துக்கு ஈடாக உங்கள் தியாகத்தை சொல்ல முடியுமா? பெற்றவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை தானே சொத்தையே கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க. சொத்தை இழந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது நிலையான சொத்து, ஆனால் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது நிலையான சொத்து. அதை மறந்துடாதீங்க. நீங்கள் இன்றைக்கும் சம்பளத்தை பூரா உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க. எதிர்காலத்தில் சம்பளத்தை உங்ககிட்டே வந்து கொடுப்பேன், அப்பா இந்தாங்க சம்பளம், அம்மா இந்தாங்க சம்பளம். ஆனால் என்றைக்காவது நம்மளை வளர்த்து விட்ட அந்த ஆசிரியர்கள் தானே என்று எல்கேஜி டீச்சருக்கு 2 லட்சமும் 1ஆம் கிளாஸ் டீச்சர் 2 லட்சமும் கொடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பது பெரும் பங்கு என்ற ஆசிரியர்களுக்கே வைப்பவர்கள் பெரும். நடுவர் அவர்களே, நன்றி, வணக்கம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது நிலை இல்லாத சொத்து, ஆனால் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது நிலையான சொத்து. சூப்பராக பேசினாங்க, ஒரு அரங்கு நிறைந்த ஒரு கைத்தறல கொடுக்கலாம். பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு பெற்றோர்களுக்கே என பேச வருகிறார் ஜனனி.
வாழ்வதற்கு உயிர் கொடுத்த என் தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இருக்கின்ற வேறுபாடு என்ன தெரியுமா? பிள்ளைகளை பாசத்தோடு கொஞ்சினால் அவர்கள் பெற்றோர்கள், பாஸ் மார்க் எடுக்க வேண்டும் என்று கெஞ்சினால் அவர்கள் தான் ஆசிரியர்கள். ஆசிரியர் அறிவால் வளர்க்கப்படுகின்ற பிள்ளை மருத்துவனாகின்றான். ஆனால் அப்பா அம்மாவினுடைய அன்பளிப்பால் வளர்க்கப்படுகின்ற பிள்ளைத்தான் நல்ல மனிதனாகின்றான். ஆசிரியர்கள் பிள்ளைகளை சண்டம் போட வைக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் தான் 4 பேருக்கு சோறு போட வைக்கிறார்கள். ஆசிரியர்கள் ஜாதி மதம் பார்ப்பதில்லை, கோத்திரம் பார்ப்பதில்லை என்று மாணவர்களுக்கு நாம் எல்லாரும் சமம்தான் என்று பாடம் நடத்தியிருந்தால் பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு ஆசிரியருக்கே இருந்திருக்கும். ஆனால் என்றைக்கு ஒரு மாணவன் ஆசிரியருக்கு டீச்சர் நம்ம எல்லாரும் சமம்தானே டீச்சர் என்று சொல்ல தொடங்கினானோ அன்றைக்கே சரி பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு பெற்றோர்களுக்கு இன்று போய்விட்டது. பல அம்மா அப்பாக்களுடைய கையெழுத்தை பிள்ளைங்களே போடுறாங்க. அதில் என்ன தப்பு நான் கேட்குறேன். தாம் படிக்க தெரியாத என்னோட அப்பா அம்மாவுக்கு கையெழுத்து கூட போட தெரிலன்ற ஒரு தளர்ந்த மனம் வந்துடக்கூடாதுன்னு பிள்ளைங்களோட கையெழுத்தை அப்பா அம்மாக்களே போட்டால் அதில் என்ன தப்பு நான் கேட்குறேன். தாம் பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மருத்துவர் ஆகணும், ஒரு வழக்கறிஞர் ஆகணும், ஒரு பொறியியலர் ஆகணும் சொல்லிவிட்டு தாம் மூக்குத்தியை கூட அடகு வைத்து விட்டு மூக்கில் இருக்க தொலை மறந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தென்னங்கொச்சியை போட்டுக்கொள்ளும் தாய்மார்கள் அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு பெற்றோர்களுக்கு என்பதை சொல்ல நான் இந்த இடத்துல கடமைப்படுகின்றேன். ஒரு பையனை அப்பா எதுக்கு எடுத்தாலும் திட்டுவார். பையன் வீட்டுக்குள்ளே வருவான், மேட் திரும்பி கிடக்கும். காலை தப்பா கேட்பாரு, டேய் உனக்கு எல்லாம் அறிவு இல்லையாடா, மேட்டு திரும்பி கிடக்கு, காலை தொடச்சிட்டு அப்படியே போற. பையன் சொல்லுவான், இந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது, என்னை திட்டுறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லுவான். பையன் வெளில போவான், ஃபேன் ஆஃப் பண்ணாமல் போயிடுவான். அப்பா கேட்பாரு, வெளியில் தாண்டா போகிற, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகலான்னு. பையன் சொல்லுவான், இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது, என்னை குறை சொல்கிறது மட்டும்தான் வேலைன்னு. பையன் ப்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே வருவான், கான் ஆஃப் பண்ணாமல் வந்துடுவான். அப்பா கேட்பாரு, டேய் தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது, கான் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துருக்கலாம்ல. பையன் சொல்லுவான், ஏமா உன் புருஷனுக்கு வேலையே கிடையாதா, என்னை மட்டும் பார்த்து திட்டினே இருக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்பா இறந்துருவாரு. வறுமை காரணமாக பையன் வேலைக்கு போகும்போது வேலைக்கு போகிற இடத்துல தேவையில்லாத இடத்துல ஓடுற தண்ணி எடுத்து செடிக்கு போட்டு போவான். ஆளே இல்லாத இடத்துல ஓடின ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது இன்டர்வியூ மேலாளர் இன்டர்வியூ கார்டு எடுத்து கொடுத்து நீங்கள் செலக்ட்னு சொல்லுவாங்க. பையன் கேட்பான், நீங்கள் எப்படி எனக்கு கார்டு கொடுத்தீங்க, என்னோட மதிப்பெண் சான்றிதழே நீங்கள் பார்க்கலையே, எனக்கு எப்படி வேலை கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது இன்டர்வியூ மேலாளர் சொல்லுவார், நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை கேமராவில் வாட்ச் பண்ணோம், தேவையில்லாத இடத்துல ஓடின தண்ணி எடுத்து செடிக்கு போட்டீங்க, ஆளே இல்லாத இடத்துல ஓடின ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்க, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஒரு நல்ல தகப்பனால் வளர்க்கப்பட்டுக்கிறீங்கன்னு. அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், அப்பா நம்மளை ஏசிய வார்த்தைகள் எல்லாம் திட்டிய வார்த்தைகள் கிடையாது, நம்மளை தீட்டிய வார்த்தைகள் என்று உணர்ந்த தருணம் சார் அது. இப்படி என்னை கூறி நிறைவு செய்கின்றேன். வகுப்பறைக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துன்னு போகலன்னு சொல்லிட்டு என்னை வெளியே நிப்பாட்டி என்னை கணித ஆசிரியருக்கு தெரியாது நான் தினமும் டிஃபன் பாக்ஸே எடுத்துகிட்டு போகலன்னு. பணக்காரனுக்கு வருமான வரி சோதனைங்க, ஏழைகளுக்கு வருமானமே சோதனைங்க. நன்றி, வணக்கம். பிள்ளையின் படிப்பிற்காக மூக்குத்தியை கூட அடகு வைத்து விட்டு மூக்கில் இருக்கின்ற துளை மறந்து விடக்கூடாது என்று தென்னங்குச்சியை எடுத்து போட்டுக்கொள்வார்கள். நல்லா சூப்பராக பேசினாங்க. ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு ஆசிரியர்களுக்கு என பேச வருகிறார் அகிலா தரணி. அனைவருக்கும் வணக்கம். பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு யாருக்கு? பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கான்னு கேட்குறீங்க. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு ஊட்டுறோன்னு தெரியுமா? ஓடி ஊட்டுறோம், சாப்பாடு ஊட்டுறோன்னு. சாப்பாடு ஊட்டுறதுக்கும் பிள்ளை வளர்ப்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இந்த தலைப்புக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல நடுவர் அவர்களே. பெற்றோர்கள் நாங்கள் தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், நாங்கள் தானே ஃபீஸ் கட்டுறோம், எங்கள் சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்குகிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. தலைப்பு அது இல்லைங்க. ஆசிரியர் மேலே 1000 குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே. பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் தான் அனுப்புகிறோன்னு சொல்கிறீங்களே. எதுக்கு அனுப்புகிறீங்க? படித்தா உத்தியோகம் கிடைக்குன்னு அனுப்புகிறீங்க, உத்தியோகம் கிடைச்சா சம்பளம் கிடைக்குன்னு அனுப்புகிறீங்க, 4 காசு சம்பாரிச்சா இவனை கல்யாணம் பண்ணி வச்சு செட்டில் பண்ணிடலான்னு அனுப்புகிறீங்க, புற வாழ்க்கையின் தேவைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க. ஆனால் ஒரு மாணவனுடைய அகக்கண்ணை திறக்கக்கூடிய வேலையை செய்பவர் ஆசிரியர் தானே நடுவர் அவர்களே. ஒரு பிள்ளை எப்போது வளர்றான், இந்த வளர்ச்சிங்கிற சொல்லுக்கும் அகக்கண்ணை திறப்பதற்கும் தான் சம்பந்தம் உண்டு நடுவர் அவர்களே. நான் இப்படி வேணா சொல்லவா? 658 பக்கங்கள் கொண்ட மோகநூல் ஜானகிராமன் எழுதினது. நாவலுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் 2 வரியில் அடக்கிடலாம். ரங்கண்ணா என்கிற மிகப்பெரிய இசை மேதைக்கிட்ட பாபு பாட்டு கற்றுக்க போவார். அந்த ரங்கண்ணா என்கிற இசை மேதை கேட்பாரு, பாட்டு கற்றுக்கிட வந்திருக்கிறியே, பாட்டு பாடி நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையில் வந்திருந்தா அப்படின்னா அப்படியே ஓடிடும். சங்கீத நாணத்தை சேகரிக்கணும்னு நினச்சா மட்டும் உக்காந்துப்பார். ஒரு பிள்ளையை வளர்ப்பதில் எந்த நோக்கத்தோடு வளர்க்குறோங்கிறது தான் முக்கியம்.
நான் இப்படி சொல்லவா? பெற்றோர் பிள்ளை உறவு என்பது ரத்தம் சம்பந்தப்பட்டது. ஆசிரியர் மாணவர் ரத்தம் என்பது ஞானம் சம்பந்தப்பட்டது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை நீயே சான்றோர்னு சொல்லிக்க வேண்டியதானே? ஏன் சார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க? நீங்களே சான்றோர்னு சொல்லிக்க வேண்டியதானே? ஊரில் இருக்க படித்தவங்க, பெரியவங்க, கல்வியில் சிறந்தவங்க, பெருமக்கள் சான்றோர்னு சொல்லணும்னு ஒரு அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க. பாருங்கள், அது யாரால் நடக்கும்? ஒரு ஆசிரியராலே தானே நடக்கும். 7 பிறவிக்கும் உனக்கு எது தெரியுமாடா பெருமை சேர்க்கும்? ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு, ஏழ்மைக்கும் ஏமா புடைத்து என்று வள்ளுவர் சொல்கிறாரே. 7 பிறவிக்கும் எனக்கு எது தெரியுமா பெருமை? எனக்கு ஒரு ஆசிரியர் கொடுத்த கல்வியால் தான் பெருமை நடுவர் அவர்களே. எல்லாருமே சொல்வாங்க, தெய்வத்துள் வைக்கப்படுவார்கள் 4 மாதா, பிதா, குரு, தெய்வம். விரல் விட்டு சொல்லும் போது கூட மிகப்பெரிய விரலால் அடையாளம் காட்டப்படுத்துவது ஆசிரியர் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. 83 வயது நிரம்பிய தன்னுடைய ஆசிரியர் ஒரு வீடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு அவர்கிட்ட படித்த பசங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. இதிலிருந்தே தெரிய வேண்டாமா, தான் பெற்ற பிள்ளையை வளர்ப்பதை விட தான் பெறாத பிள்ளைக்கு நாணம் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்பதை மறுப்பவர்கள் இந்த உலகத்தில் இன்று முதல் நான் வெறுப்பவர்கள். நன்றி, வணக்கம். 2 அடி கொடுத்தால் தான் திருந்துவாய் என்றால் வள்ளுவரிடம் திருக்குறளை வாங்கிக்கொள். அருமையாக பேசினது. ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தடல் கொடுக்கலாம். எந்த பிள்ளையையும் நீங்கள் கொட்டி காட்டாதீர்கள், தட்டி கொடுங்கள். ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இறைவனுடைய படைப்பில் எல்லா பிள்ளைகளும் சாதனைகளை படைக்க பிறந்தவர்கள் என நம்பிக்கையை ஊட்டுங்கள். ஒரு தந்தை எப்படிப்பட்டவன்? தன்னுடைய தோளில் நின்று சாமி காட்டினான் தேர்திழாவில். அவன் எழுதுகிறான், நான் ஒரு சாமி மீது அமர்ந்து தான் இன்னொரு சாமியை பார்த்தேன் என்று. அத்தகைய தகப்பன் சாமிகளையும் கைகூப்பி வணங்கி பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு பெற்றோருக்கா இல்லை ஆசிரியருக்கா என்று தீர்ப்பு சொன்னால் ஒருவருக்கு சாதகம், இன்னொருவருக்கு பாதகம். தீர்ப்பு சொன்னால் சமாதானம், தீர்ப்பு வேண்டாம், தீர்வு வேண்டாம். பிள்ளை என்கின்ற பொருள் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க வேண்டும். பிள்ளை என்பவர் சுடர் வதிக்கின்ற தீபம், அதை தாங்கக்கூடிய விளக்காக இருப்பவர்கள் பெற்றோர்கள். அதில் திரியாகவும் எண்ணெயாகவும் இருப்பவர்கள் ஆசிரியர்கள். எனவே பெற்றோரும் ஆசிரியரும் கைகோர்த்து பெற்றோர் ஆசிரியர் என்கின்ற மரமாக புதிய இலைகளாக பிள்ளைகள் மலரட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.